ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நல்ல ஈஸியாக செய்கிற மாதிரி சிக்கன் மிளகு வறுவல் எப்படி பண்ணந்தாங்க பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த சிக்கன் மிளகு வறுவல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் லேசாக வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியமான பொருளே இந்த சிக்கன் மிளகு வறுவலுக்கு. இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயிலேயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சம் சோம்பு சேர்த்துருக்கீங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது லேசாக பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு மறுபடியும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக இது நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி லைட்டாக 1 2 தெரிகிற மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இது காரம் கம்மியாக இருக்கும், அதனால் 2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லா தூளையுமே எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இது கூட சிக்கன் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கீங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா மறுபடியும் வதக்கி எடுத்துடலாம். நல்லா இந்த சிக்கனில் எல்லாமே நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க, ஏன்னா சிக்கன் வெந்துச்சுனாலே உங்களுக்கு அதுலேருந்து தண்ணி விடும். அதனால் 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை நல்லா வேக வச்சிடலாங்க. இப்போது நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இடையில மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள், சரியாக 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த அந்த மிளகையும் ஜீரகத்தையும் இந்த மாதிரி உரலில் சேர்த்து நல்லா இடிச்சிட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடி பண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மறுபடியும் கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் அந்த இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த மாதிரி வரணும். ஸோ இது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம கடைசியாக கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்கேங்க. இதே தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் கூட முந்திரி கசகசாலாம் சேர்த்து நீங்கள் அரைச்சி சேர்த்துனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு கிரேவி பதத்தில் இருக்கும். இப்போ அவ்வளோதான், நம்மளுடைய சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி, சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.